மணக்க மணக்க சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூழ்நிலை சோம்பு, பட்டை, கசகசா, நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி ஆயிலே நல்லா வதக்கிக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான்வெஜ் செய்யும் பொழுது, கிரேவி செய்யும் பொழுதெல்லாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். 2 தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதோட கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். கிரேவி நல்லா ரெடி ஆகிடும். மஷ்ரூம் கிரேவி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். சூப்பராக மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா இந்த தண்ணி எல்லாம் வற்றி வந்துடும். அதே மாதிரி மஷ்ரூமும் நல்லா குக் ஆகிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி தூவி இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பராக மஷ்ரூம் கிரேவி ரெடி.